வணக்கம். காலத்தின் அதிபதியான சனி பகவான் தன்னோட அடுத்த நகர்வுக்கு தயாராகிட்டார். வரப்போற மார்ச் 2026ல மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான கட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆமாங்க, உங்களுக்கான 7.5 சனி தொடங்க போகுது. இந்த பேரை கேட்ட உடனேயே மனசுல ஒரு சின்ன பயம் வருது இல்லையா? ஆனா கவலையப்படாதீங்க. இந்த வரிகளை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. வரப்போற கஷ்டங்கள், செலவுகள் இதெல்லாம் உங்களை அழிக்கிறதுக்காக வரல. ஒரு சாதாரண கல்ல ஒரு அழகான சிலையா மாத்துற உளியோட வேலை தான் இது. வாங்க, மேஷராசிக்கான இந்த 7.5 வருஷத்தோட ரகசியங்களை ஒவ்வொன்னா நாம பார்க்கலாம். சரி, முதல்ல சனி பகவானோட வருகையை பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ கும்பராசியில இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு மாறும்போதுதான் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. இத விரய சனி அப்படின்னு சொல்வாங்க. இதனால என்னென்ன நடக்கும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு விரிவா பார்க்கலாமாங்க? இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7.5 சனியை பத்தின உங்க மொத்த பார்வையுமே மாத்தக்கூடிய 5 மகா ரகசியங்கள். இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாபமா இல்ல ஒரு வரமா தெரியும். பார்க்கலாமா? எல்லாருக்குமே முதல்ல வர்ற பயம் இதுதான். கையில காசு தங்க மாட்டேங்குதே, வர்ற பணம் எல்லாம் தண்ணியா செலவாகுதேன்னு ஒரு கவலை இருக்குமே, கண்டபடி செலவாகிடுமோன்னு ஒரு பதட்டம் இல்லையா? இங்கதான் முதல் ரகசியம் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. இது நஷ்டமே கிடையாது. இது உங்க கர்ம கணக்க சரி செய்யற நேரம். அதாவது தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கோ வம்பு வழக்குக்கோ பணத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா நீங்களே முந்திக்கிட்டு அந்த பணத்தை ஒரு சுப செலவா மாத்திடுங்க. ஒரு நிலம் வாங்குறது, பிள்ளைங்களோட படிப்புக்கு செலவு பண்றது, இல்ல கல்யாணம் மாதிரி சுப காரியங்களுக்கு செலவு செஞ்சா சனி பகவான் அதை நஷ்ட கணக்குல எழுத மாட்டாரு. அதை ஒரு முதலீடா மாத்திடுவாரு. அடுத்தது உறவுகள். ரொம்ப நம்புன நண்பர்கள், கூடவே இருந்த சொந்தக்காரங்க திடீர்னு நம்மள விட்டு விலகி போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா? ஏன் இப்படி நடக்குதுன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கல, ஆனா நண்பர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்க கூடவே இருக்கிற போலியான ஆட்களை அடையாளம் காட்டி அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டே தூக்கிடுறாரு. அதனால யாராவது உங்களை விட்டு போனா வருத்தப்படாதீங்க. அது சனி பகவான் உங்களுக்கு போடுற ஒரு பாதுகாப்பு வளையம்னு நினைச்சுக்கோங்க. சரி, அடுத்த பிரச்சனை. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வீட்லயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேன்னு வருத்தமா இருக்கா? நம்ம உழைப்பை யாருமே மதிக்கலையேன்னு தோணுதா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு இங்க கிடைக்காத அங்கீகாரம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வரப்போகுது. ஆமாங்க, ஒரு வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டு தொடர்பு மூலமாவோ உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஏன்னா சனி இருக்கிற 12ஆம் வீடு வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கிற இடம். சோ அங்கீகாரம் கண்டிப்பா உண்டு. ஆனா அது வேற ரூபத்துல, வேற இடத்துல இருந்து வரும். அடுத்தது உடம்பு படுத்துற பாடு. ராத்திரியில படுத்தா தூக்குமே வரமாட்டேங்குது. தேவையில்லாத சிந்தனையெல்லாம் வந்து மனசை போட்டு குழப்புது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? இதுக்காகவும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த தூக்கமில்லாத ராத்திரிகள் ஒரு சாபமே கிடையாது. அந்த அமைதியான நேரத்துல தான் சனி பகவான் உங்க மூளைக்குள்ள புது புது ஐடியாக்களை, புது பிசினஸ் சிந்தனைகளை விதைக்கிறார். உலகத்துல பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் இப்படி தூக்கம் வராத ராத்திரிகள்ல தான் உருவாக்கி இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? சனி பகவான் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறார் அப்படின்னு தோணுதா? இது உண்மையிலே ஒரு தண்டனை காலமா? நிச்சயமா இல்ல. இதுதான் 5வது கடைசி ரகசியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கல்ல சிலையா மாத்தணும்னா உளியால அடிச்சுதான் ஆகணும். இப்போ உங்களுக்கு விழுகிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு மகா சக்தியா மாத்துறதுக்கு தான். இந்த 7.5 சனி முடியறப்போ நீங்க ஒரு சாதாரண ஆளா இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு மகா வெற்றியாளரா வளர்ந்து நிப்பீங்க. சரி, இந்த ரகசியங்கள்லாம் ஓகே. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, அதாவது வேலை, குடும்பம், பணம் விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாம். முதல்ல உத்தியோகம். சனி 12ஆம் வீட்ல வர்றதால வேலைப்பளு ஜாத்தியா இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணா நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க மேலதிகாரி கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. சிலருக்கு இடமாற்றம் கூட வரலாம். தொழில் பண்றவங்களா நீங்க? புதுசா முதலீடு செய்யும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஆனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட். அடுத்து குடும்பம், அப்புறம் ஆரோக்கியம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் போகலாம். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளோட படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். உடம்ப பார்த்துக்கோங்க. கால்வலி, தூக்கமின்மை மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. யோகா, தியானம் பண்றது மனசுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். ரொம்ப முக்கியமா உங்க வீட்ல இருக்கிற வயசானவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருளாதாரத்தை பத்தி பேசணும்னா இதுக்கு பேரு விரய சனி. அதாவது வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கும். ஆனா நாம ஏற்கனவே முதல் ரகசியத்துல பார்த்த மாதிரி இதை சுப செலவா மாத்திரணும்.
வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு பண்றது ரொம்ப நல்லது. ஆனா புதுசா கடன் வாங்குறதையோ யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சு சிக்கனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இவ்வளவு தாக்கங்கள் இருக்க இதோட கடுமையை குறைக்க நாம என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த சில பரிகாரங்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல, முடிஞ்சா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் சாலிசா சொல்லுங்க, ரொம்ப நல்லது. ரெண்டாவது, சனிக்கிழமை சாயங்காலம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அல்லது எள்ளு தீபம் ஏத்துங்க. மூணாவது, சனிக்கிழமைகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்ல வயசானவங்களுக்கோ தயிர் சாதம் இல்லனா கருப்பு நிறத்துல ஆடைகள் தானம் பண்ணுங்க. கடைசியா, பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுறது உங்க கர்ம வினைகளை நிச்சயம் குறைக்கும். நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒண்ணு மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. இந்த 7.5 வருஷத்தோட முடிவுல நீங்க ஒரு மகா வெற்றியாளரா மாறப் போறீங்க. அதுதான் உங்க இலக்கு. அதனால இந்த வாக்கியத்தை உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. நீங்க நேர்மையாவும் தர்மத்தோட வழியிலையும் நடந்தீங்கன்னா இந்த 7.5 சனிக்காலம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்து புடம் போட்ட தங்கமா உங்களை மாத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி பகவான் உங்க எதிரி இல்ல, அவர் உங்களை செதுக்குற ஒரு சிற்பி. கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த 7.5 வருஷ பயணம் முடியறப்போ நீங்க யாரா இருக்க போறீங்க? நிச்சயம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப வலிமையான, தெளிவான, ஒரு வெற்றிகரமான புது மனுஷனா நீங்க இருப்பீங்க. அந்த மாற்றத்தை முழு நம்பிக்கையோட எதிர்கொள்ளுங்க. நல்லது நடக்கும்.